கைஸ் ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ நான் வந்து அந்த ஏசி டார்மெட்டரி வந்து செக் அவுட் பண்ணிட்டேன் ஐஆர்சிடிஸோடது. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:15. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ வந்து கோவளம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ இங்கேருந்து பஸ் இருக்குன்னு சொன்னாங்க எவ்ரி 20 மினிட்ஸ். நம்ம நேற்று போனோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து நமக்கு வந்து பஸ் இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் வந்து 40 மினிட்ஸ் 1 hour மேக்ஸ் ஆகுன்றாங்க டிராஃபிக் பொறுத்து. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வந்து கோவளத்துக்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற பஸ்ஸு தான் போகணும்னு சொன்னாங்க, பட் யாருமே இல்லை. ஸோ லைக் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மலையாளத்தில் தான் இருக்கும். லைக் ஒன்லி நம்பர் கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், நம்பர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து மலையாளம் தான். ஸோ நீங்கள் கேட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து யார்ட்டாச்சும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறுறது வந்து பெட்டர் ஆக்சுவலி. ஸோ நமக்கு வந்து பஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கோவளம் ஜங்ஷன் வரைக்கும் வந்து போகும் இந்த பஸ்ஸு. ஸோ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஈவன் வந்து அங்கேருந்து ஆட்டோ இல்லைன்னா வந்து அங்கேருந்து கூட வந்து பஸ் இருக்குன்னு சொன்னாங்க பீச் போகிறதுக்கு. ஸோ டிக்கெட்ஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 23 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸே போயிடும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நான் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இதான் அந்த ஜங்ஷன். ஸோ ஆப்போசிட்டில் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பீச் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பீச் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆட்டோவும் இருக்குன்னாங்க, பஸ்ஸும் வரும்னு சொன்னார் ஒருத்தவரை. லைக் பக்கத்துலேயே ஏடிஎம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. இங்கேயே நீங்கள் ஏடிஎம் ஏதாச்சும் வித்ட்ரா போனால் இங்கே பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பட் ஜங்ஷன் இது வந்து கைண்டாக ஒரு ஹைவே மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் 2 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்கு. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து வந்துட்டோம். லைக் ஷேர் ஆட்டோ இருந்துச்சு, 20 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் பற்றி கேட்கலாம் எப்படின்னு. கோவளம் பீச் வந்துவிட்டோம். ஸோ நம்ம அங்கே ஷேர் ஆட்டோ ட்ராப் பண்ண பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் இந்த இறக்கத்தில் வந்தீங்கன்னா பீச் இருக்குங்க. ஸோ அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி பீச் வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. அந்த ஒரு ப்ளூயிஷாக வந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மினி கோவான்ற அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. பட் இன்றைக்கி நியூ இயர்னால பெருசாக ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் பீச்சு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரொம்ப நல்லா ப்ளூயிஷாக, இந்த தனுஷ்கோடிலாம் போகிறப்ப வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூயிஷாக இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ பீச் வந்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி தான் ஆகுது. பீச்சில் வந்து சுத்தமாக வந்து க்ரௌடே இல்லைங்க. அங்கங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் சோலோவாக வந்தால் கூட வந்து லைக் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ப்ளூயிஷ் வாட்டரோடு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு பீச் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரிலாக்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. ஸோ குளிக்கிறதுக்குமே வந்து ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் ஒரு கேங்காக வரப்போ வந்து இங்கே குளிக்கணும்னா கூட வந்து குளிக்கலாம். நமக்கு வந்து இங்கேருந்து லைட் ஹவுஸ் வந்து இங்கேருந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் ஹவுஸை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் லைட் ஹவுஸ்க்கு வந்து லிஃப்ட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நம்ம மேலே போக இந்த லைக் பெரியவங்களாம் இருக்கிறப்போ வந்து மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஈவன் ஓல்டேஜ் பீப்புள் இருந்தால் கூட வந்து லிஃப்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். ஸோ வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க.
யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங்னால வந்து சுத்தமாக வந்து க்ரௌடே இல்லைங்க. ஒரு 9 மணி தான் ஆகுது. ஒரு ப்ராப்பர் லைட்டிங்கோட வந்து ஈவன் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே வந்து நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு மார்னிங் ஒரு 11 வந்தால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பெருசாக வந்து வெயிலுமே வந்து இல்லை. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜபிள்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி வந்து. ஸோ இது வந்து லைக் 1 hour, ஐ மீன் 1 hour ஏதோ சம் 200 rupees 100 rupees இந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணல. ஸோ இங்கேருந்து அதே மாதிரி லைட் ஹவுஸ் வந்து இன்னொரு பீச்சுன்னு சொன்னாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் வந்து லைட் ஹவுஸ் வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. இது டிசம்பர் மாதம், ஐ மீன் Jan 1 இன்றைக்கி. ஸோ யூஸ்வலாக இந்த நவம்பர் டு ஜான் வரைக்கும் வந்து ஜான் ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ ஐ மீன் கோவளம்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வா பீச் அப்படின்றாங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த சைட் போனீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் வந்துடும். இந்த இந்த பாறை தெரியுது இல்லையா, இந்த சைடு இதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைக் உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். பட் இன்றைக்கி நியூ இயர்னால எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்கூபா டைவிங் ஐ திங்க் ஒரு 4000 5,000 மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் நம்ம பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் இங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த சைட் தான் வந்து மேக்ஸிமம் வந்து லைக் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த சைட் போகிறப்ப லைட் ஹவுஸ் பீச் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 20 minutes நடந்தால் விழிஞ்சம் லேக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து பஸ்லாம் இருக்கும். அந்த ஆலிமலை சிவன் டெம்பிள், ஸோ அதெல்லாம் 2023 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஆனால் பீச் வந்து ஒர்த்துங்க, இது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்தால் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நான் முன்னாடி ட்ரிவாண்ட்ரம் வந்தப்போ வந்து ஜஸ்ட்டு பத்மநாப சுவாமி டெம்பிள், ஸோ அது மட்டும் போயிட்டு ஆலப்பி போயிட்டேன். பட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் வந்து கண்டிப்பாக ஒரு 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணால் இந்த பீச்சு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பீச் வியூவோட வந்து ஸ்டே வேணும்னா இங்கே நிறைய ஐ திங்க் ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் வந்துருக்கு. ஸோ அங்கே வந்து க்ரௌடே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நம்ம அந்த அவா பீச்னு சொன்னோம்ல, அங்கே எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல்லாக அந்த சன் பாத் எடுக்கிறதுக்காகலாம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இப்போது லைட் ஹவுஸ் தெரியுதுல்ல, ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன்.